சேலம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பதியை கொலை செய்ததாக அதே பகுதியில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொள்கிறார்கள். மளிகை கடை நடத்தி வந்த பாஸ்கரன், அவரது மனைவி வித்யா உள்ளிட்டோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தம்பதியை கொலை செய்துவிட்டு 10 சவரன் நகைகளை சந்தோஷ் கொள்ளையடித்ததாக போலீசார் விசாரணையில் தற்போதைய தகவலானது வெளியாகியிருக்கிறது. இரட்டை கொலை வழக்கில் வட மாநில நபர் ஒருவர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தோஷிடமிருந்து 10 சவரன் நகைகளை போலீசார் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனை தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இரட்டை கொலை வழக்கில் வட மாநில நபர் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள ஜாகிர் அம்மாபாளையம் எட்டுக்குட்டை தெருவை சார்ந்தவர் பாஸ்கரர். இவரது மனைவி வித்யா மளிகை கடை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தினேஷ் மற்றும் ஆனந்த் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் வீட்டின் முன்பு பகுதியில் உள்ள மளிகை கடையை திறந்துவிட்டு பாஸ்கரனும் அவரது மனைவி வித்யாவும் வீட்டில் இருந்துள்ளனர். கடைக்கு வந்த மர்ம நபர்கள் மகன் ஆனந்த் கடையில் யாரும் இல்லை என வீட்டில் சென்று பார்த்தபோது வீட்டில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இருவரையும் காப்பாற்ற முயன்றுள்ளார். ஆனால் தாய் வித்யா சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்து விட்டார். படுகாயமடைந்த தந்தை பாஸ்கரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். இருவரும் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் மர்ம நபர்கள் கடுமையாக அவர்களை தாக்கியதால் நிலைகுலைந்து போன இருவரும் சம்பவ இடத்திலேயே மயங்கி உள்ளனர். இதில் வித்யா சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் பாஸ்கர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக சூலமங்கலம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நகை மற்றும் பணத்திற்காக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வித்யா மற்றும் பாஸ்கர் ஆகிய இருவரும் அணிந்திருந்த தங்க செயின் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. மேலும் வேறு ஏதாவது நோக்கத்தில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் தம்பதி கொலை செய்த வழக்கில் பீகார் மாநிலத்தை சார்ந்த சந்தோஷ் என்பவரை போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தம்பதி கொலை செய்துவிட்டு 10 சவரன் தங்க நகைகளை சந்தோஷ் கொள்ளையடித்ததாக போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கடன் தொல்லையால் திட்டமிட்டு தம்பதியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்ததாக கைதான சந்தோஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தோஷிடம் இருந்து 10 பவுன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, நன்றி கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.